Hi, welcome to Code with me. ஈஸி கோடிங் ஈஸி லேர்னிங் முறையில் ஒரு கோடிங்கை எழுதுவதற்காக நான் ஒரு ஆன்லைன் எடிட்டரை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஆன்லைன் கோடிங் எடிட்டர் CODEPEN CODEPEN.io. நீங்கள் எப்படி சர்ச் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இந்த CODEPEN ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் இந்த பார்க்குறது தான் நான் சொன்னேன் ஆன்லைன் எடிட்டர். இதன் மூலமாக HTML, CSS and JavaScript இந்த விசேஷமாக இந்த கோடிங்களுக்கு மிக இலகுவான முறையில் எழுதலாம். ஸோ நாங்கள் இங்கே பார்க்க போகிற கோடிங்கை நான் இந்த எடிட்டர் மூலமாக எழுதுறதுக்கு மிகவும் பிரதானமான காரணம் என்னென்றால் எல்லாருக்கிட்டையும் இந்த லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் இருக்காது. ஸோ நான் ஆன் ட்ராவலிங் நாங்கள் ஏதாவது ஒரு பயணத்தில் இருப்போம். ஸோ எங்கள் கையில் எந்நேரம் இருக்கக்கூடிய ஒரு மொபைலை யூஸ் பண்ணி நாங்கள் கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கோடை எழுதுறதுக்கான ஒரு எடிட்டராக மிகவும் சிறந்த ஒரு எடிட்டராக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ நாங்கள் இந்த HTML, CSS, JavaScript சம்மந்தமான கோடிங்கை நாங்கள் இந்த எடிட்டர் மூலமாகவே செய்வதற்கு தயாராக இருப்போம். ஸோ நான் இதன் மூலமாக இந்த எடிட்டர் மூலமாக தான் இந்த கோடிங்கெல்லாம் எழுத போகிறேன். ஸோ இதுக்காக நீங்களும் என்ன செய்ய வேணும்னா இந்த கோடிங் எடிட்டர் ஓப்பன் பண்ணி அதில் சைன் அப் பண்ணியிருக்கோங்க. அதாவது இடத்துல இந்த க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணோம்னா சைன் அப் ஃபார் ஃப்ரீ. இதில் ஒரு நியூ யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட், GitHub அக்கௌண்ட் அல்லது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலமாக அல்லது இமெயில் மூலமாக கூட சைன் அப் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் பேர், யூசர் நேம் கொடுக்கணும், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் நான் கொடுத்துருக்குற இந்த ரூல்ஸுக்கு ஒரு பாஸ்வேர்ட், அதாவது ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி சைன்அப் ஆகியிருக்கேன். ஸோ லாகின் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம். இது அந்த CODEPEN எடிட்டர். இதில் பென், இந்த பென்னை கிளிக் பண்ணோம்னா அதில் பென், வியூ பென், ஃப்ளட்டர் பென் அப்படின்னு இருக்குது. நாங்கள் ஃப்யூச்சரில் வியூ பென், ஃப்ளட்டர் பென் சம்மந்தமான இது எப்படி யூஸ் பண்ணுறது இது சம்மந்தமான அறிவை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ பென்னை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த வீடியோ செய்ய போகிறோம். இதில் மெயினாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு ஆப்ஷன் யோ ஒர்க்ன்றது எங்களோட பழைய, அதாவது நாங்கள் இதை யூஸ் பண்ணி சேவ் பண்ணினேன், இதை யூஸ் பண்ணி செய்த எல்லா ப்ராஜெக்டும் இதில் சேவ் ஆகியிருக்கும். நாங்கள் சேவ் பண்ணோம்னா ஸோ இது நான் பண்ணின எல்லா ப்ராஜெக்டுக்குமான இதை பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் இது ஒரு ஈஸியான ஒரு வே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு தேவையான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதை செலக்ட் பண்ணி அதையும் திரும்ப ரீஓப்பன் பண்ணி எங்களுக்கு எடிட் பண்ணி கூட அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் இருக்க மற்ற எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாங்கள் பென்னை எடுத்தோம்னா அந்த பெனில் இடத்துல எங்களுக்கு 4 பேஜஸ் பார்க்கலாம். அதில் HTML, அடுத்த CSS, அடுத்த JavaScript. HTML இந்த பேஜுக்குள்ள நான் HTML கோட் எழுதுவோம். அதே பேஜுக்கான CSSையும் அதே பேஜுக்கான JavaScripடையும் பக்கத்தில் எங்களுக்கு எழுதிக்கலாம். ஸோ HTML நாங்கள் எழுதும் போது நாங்கள் ஒரு ஸ்கெலட்டல், அதாவது ஒரு வன்கூடு எழுதணும். கட்டாயம் ஒரு 2 லாங்குவேஜ் இப்படித்தான் எழுதணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நாங்கள் படிக்க வேண்டியிருக்குது. ஸோ இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது, சில எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் கொடுக்கக்கூடாது, இப்படி ஸ்பேசஸ் கூட சில இடங்களில் விடக்கூடாது. எனவே இது சம்மந்தமான ஒரு அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளது தான் இந்த வீடியோட நோக்கம். ஸோ நான் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக இந்த CODEPEN கோட் எடிட்டர் மூலமாக நான் இந்த HTML பேசிக் ஸ்கெலட்டலை எப்படி எழுதுவது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். அதாவது அவங்களுக்கு இதை பார்த்து நான் என்ன எழுதுறேன் அப்படின்றத பார்த்து டைப் HTML, திரும்ப HTML என்கிட்ட கொடுக்கணும். இது பிறகு ஹெட்
என்டர் கொடுக்கணும். அது பிறகு டைட்டில். ஸோ டைட்டில் வந்து ஒரு லிங்க் எழுதலாம். இந்த டைட்டில் எங்கே ஷோ ஆகும் அப்படின்னா நாங்கள் வந்து அந்த வெப்பேஜ் எங்களோட ரிசல்ட்ஸை பார்க்கும்போது இந்த வெப்பேஜ்ட்டு நாங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்க்கலாம் பென் பை ரூட்லன்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல ஷோ பண்ணுற அந்த டைட்டில் தான், இது தான் டைட்டில் அப்படின்றது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த டைட்டிலில் வந்து நாங்கள் எழுதுகிற அந்த விஷயம் வந்து ஷோ ஆகும். ஸோ நான் அதை டைட்டில் அப்படின்ற எழுதுகிறேன். ஓகே, அடுத்தது வந்து இந்த டெக்கை நாங்கள் முடிக்கிறோம். ஸோ என் டெக் அப்படின்றதுக்கு ஸோ நம்ம டைட்டில் எழுதியாச்சு. இப்போ நான் வந்து ஹெட்டை முடிக்கணும். ஸோ என் டெக் ஹெட். அடுத்தது வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ ஹெட் பார்ட் முடிஞ்சு இப்போ வந்து நான் பாடி பார்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். பாடி வந்து இதுக்குள்ளே தான் நான் வந்து எழுது எல்லா விடயமும் இருக்குது. ஸோ நான் வந்து அதை பாடி என்ட்ரி எழுதி கொள்கிறேன், ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாடி டெக்குள்ளே தான் நான் வந்து எதுவாக இருந்தாலும் எழுத போகிறது. ஸோ இந்த பொடிக்குள்ளே எழுதுகிற இந்த விடயம் தான், இந்த பொடிக்குள்ளே எழுதுகிற விடயம் தான் இங்கே வந்து எங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நான் இதை பற்றி சொல்லலை. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து எங்களோட அந்த வெப் பேஜ், அதாவது நாங்கள் இங்கே எழுதுகிற அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டும். எங்களுக்கு உடனே ஒன் டைம் ரிசல்ட்ஸை எங்களுக்கு ஷோ ஆகக்கூடிய ஒரு பேஜ் தான் இது. ஸோ இதுக்கும் நாங்கள் வந்து மெனுவலாக சேவ் பண்ணி ஒரு கோடை ஃபுல்லாக எழுதி சேவ் பண்ணி அதை வந்து திரும்பியும் ஒரு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஒன்றில் யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ரௌசர் மூலமாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் சின்ன சிக்கல் இருக்குது. அதில் ஃபுல் கோடையும் எழுதணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபுல் கோடையும் எழுத வேண்டிய அவசியம் ஒன்று இருக்காது. ஸோ நாங்கள் எதை எழுத வரோமோ அதை வந்து இது டக்கு நான் கெச்சப் பண்ணிக்கணும் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது. ஸோ பாடி டெக்குள்ளே நாங்கள் வந்து H1 H2 அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு போகலாம். ஸோ H1 டெக் நான் அதை ஹெட்டிங் 1 அப்படின்னு கொடுத்தேன்டா நீங்களே பார்க்கலாம். ஹெட்டிங் வந்து இந்த காட்டுது. ஸோ இது தான் வந்து ரிசல்ட்ஸ். நீங்கள் H2 காட்டணும்னா H2 இதை விட கொஞ்சம் சிறுசா சைஸில் கொஞ்சம் சிறுசானதாக இருக்கும். இது பாருங்க, நான் வந்து என்டெக்கை முடிக்கவே இல்லை, ஆனாலும் இது வந்து எங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் அப்படின்றத காட்டுது. இதுதான் வந்து இந்த கோட் எடிட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நான் வந்து ஃபுல்லாக என்டெக் எழுதி எல்லாமே எழுதி முடிச்சுட்டு அதை ரிசல்ட்ஸை பார்க்குறத விட கொஞ்சம் ஈஸியானதாக இருக்குது. ஆனால் கோடிங் ரூல்ஸை பொறுத்தவரையில் முழு கோடையும் முழுமையாக்கின பிறகு தான் நாங்கள் வந்து ஒரு ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இவ்விடத்துல என்னென்னா எங்களை ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று நடக்குது. ஸோ நாங்கள் இவ்விடத்துல வந்து அந்த கோடிங்கை எழுதி முழுமையாக எழுதி நாங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறத விட இது கொஞ்சம் ஈஸியானதாக இருக்குது. ஸோ இப்படி H1 H2 H3 இப்படின்னு போகும்போது இந்த ஹெட்டிங்கில் வந்து சைஸ் சிறிதாகிக்கொண்டே போகும். ஸோ அப்படி போகும். இதுக்கு அடுத்ததாக எங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃப், இது ஒரு பேசிக்ன்றதால நான் இதையும் சொல்லித்தரேன். ஸோ பேராகிராஃப் டேக் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பே டேக் கொடுத்தோம்னா அது வந்து என்ட்ரு பண்ணி முடிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு கோடுக்கு ஒரு அழகு இருக்குதானே, ஸோ அந்த அழகுக்காக நாங்கள் வந்து என்டெக் வந்து கொடுத்து முடிக்கிறோம். அது ஒரு அந்த கோடுக்கு ஒரு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த என்டெக்ங்களுக்கு பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து இந்த பாடிக்கு அடுத்ததாக நாங்கள் வந்து இப்போ எங்களோட கோடிங் முடிஞ்சுது அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணின ஹெட்டை நாங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தது இருக்கிறது இந்த HTML டெக், பாடி டெக்கை முடிச்சிருக்கோம். ஸோ HTML இதுதான் வந்து பேசிக் ஸ்கெலிட்டல், அதாவது அடிப்படையான வன்கூடு, HTML-க்கான வன்கூடு. இதுதான் ஒரு அடிப்படையாக HTML-க்கு தேவையான அடிப்படையான ஒரு விடயம். இதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க போகிற எல்லா விடயமும் இதுக்குள்ள அடங்கும், அதாவது இந்த பாடி பார்ட்டுக்குள்ள அடங்கக்கூடியது.
ஸோ அதுக்குள்ள இந்த H1 H2 H3 நான் ஆரம்பத்திலேயே சொல்லி தந்தேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தானே அப்படின்றதுக்காகவும் இந்த ரிசல்ட்ஸை ரிவீல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் நாங்கள் இனிவரும் வீடியோக்களில் இந்த ஹெடிங்குக்குள்ள ஒரு டைட்டில் போடுறதா இருந்தால் இந்த ஹெடிங்குக்கு அழகு சேர்க்கிறதா இருந்தால் CSS எவ்வாறு யூஸ் பண்ணலாம், JS எவ்வாறு யூஸ் பண்ணலாம், அதே போல் ஒரு டேபிள் இன்க்ளூட் பண்ணுறதா இருந்தால் என்ன செய்யணும், ஃபங்க் மாத்திரம் இருந்தால் என்ன செய்யணும், இவ்வாறான பல விடயங்கள் நான் வந்து இனிவரும் வீடியோக்களில் தொடர்ந்தும் படிப்படியாக கற்போம். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. And thanks for watching this video. I will meet you soon with my next video. Thank you.